Hi friends, Anna Administrative Staff College presents IBBS course 2024. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நமக்கு 17 கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு, கரெக்டுங்களா? ஸோ இது நமக்கு 18th கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். நம்ம கிட்டத்தட்ட எல்லா கிராமருமே பார்த்தாச்சுங்க. எல்லாத்துக்குமான ரூல்ஸும் நம்ம முன்னாடியே ரெஃபர் பண்ணிட்டோம் இல்லைங்களா? ஒருவேளை இதுக்கு முன்னாடி கிளாஸஸ் பார்க்காதவங்க திரும்ப நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நம்ம AIMTN சேனலில் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், எல்லா கிளாஸஸும் பார்த்துருங்க. எல்லாத்துக்குமான ரூல்ஸும் நம்ம வந்து நிறைய கொடுத்துருக்கோம். நவுன் எப்படி இருக்கணும், யார் எப்படி இருந்தால் அவன் நவுன் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும், நவுன் எப்படி இருந்தால் வேர்ப் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் பார்த்துருக்கோம், கரெக்டுங்களா? அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன, ப்ரிப்போசிஷன்ஸை பற்றி பார்த்துருக்கோம். ஒரு சென்டென்ஸில் ப்ரிப்போசிஷனல் எரர் எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்துருப்போம், கரெக்டுங்களா? கன்ஜங்ஷன்ஸ் பார்த்துருப்போம், கன்ஜங்ஷன் பேஸ்டு எரர்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து என்னங்க பார்த்துருக்கோம்? ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம் இல்லைங்களா? நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருந்தேன். நம்ம கிட்டத்தட்ட 15 டேஸ் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு இல்லைங்களா? இந்த 15 டேஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் முடிச்சிருக்கோம்? நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போசிஷன். நம்ம ப்ரிப்போசிஷனே 2 பார்ட்டாக எடுத்திருக்கோம் இல்லைங்களா? கன்ஜங்ஷன்ஸ், வேர்பை நம்ம வந்து ஃபைனட், இன்ஃபைனட் வேர்புன்னு பிரித்து எடுத்து பார்த்துருப்போம். இதுவே நமக்கு 2 கிளாஸ் கொண்டு போயிருந்தோம் இல்லைங்களா? இதுலேயே நமக்கு ஃபைனட் வேர்ப் பார்த்தோம், இன்ஃபைனைட் வேர்ப் பார்த்துருந்தோம், நான் ஃபைனட் வேர்ப் பார்த்துருந்தோம், கரெக்டுங்களா? அது மட்டும் இல்லாமல் வேறு எல்லாமே கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் இல்லைங்களா? டென்சஸை நம்ம 3 நாள் பார்த்தோம் இல்லைங்களா? டென்சஸ், அது பேஸ்டு கொஷின்ஸ் பார்த்தோம், கண்டிஷனல் கிளாஸ் பார்த்தோம், ஆக்டிவ் பாசிவாஸ் எல்லாத்துக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் பார்த்தாச்சு. கடைசியாக நமக்கு கொஷின் டேக் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அடுத்து நம்ம என்னங்க முடிச்சிருக்கோம்? ஃபில்லர்ஸ் வரைக்கும் முடிச்சாச்சுங்க. இந்த ஃபில்லர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட எப்படி தான் இருக்க போகுது? கிராமர் பார்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்க போது. அதுக்கப்புறம் சினானிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஃப்ரேசல் வெர்ப்ஸ், அதுக்கப்புறம் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இந்த மாதிரி எல்லாமே வரும் இல்லைங்களா? இந்த ஃபில்லர்ஸை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வருவான்னு பார்த்துருந்தோம்? ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், சினானிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், ஃப்ரேசல் வெர்ப்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், கரெக்டுங்களா? இந்த மாதிரி யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ நமக்கு இங்கேருந்தே என்ன ஆரம்பிச்சிருச்சுங்க? வெக்காபுலரி வந்து நமக்கு வெக்காபுலரி இந்த டைமுக்கு நீங்கள் வந்து ஒரு 100+ வெக்காபுலரி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? டிஃப்ரெண்ட்டானது, யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணாத, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு சில வெக்காபுலரிஸ் தெரியணும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போது நம்ம கிளாஸ் ஆரம்பித்து ஒரு 3 வீக்ஸ்க்கு மேலே போயிட்டுருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட 21 டேஸ் கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமுக்கு உங்களுக்கு நீங்கள் வெக்காபுலரியை டெவலப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன், சரியா? ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா? இன்னைக்கு கிளாஸ் என்னங்க நமக்கு? கிளாஸ் டெஸ்ட் இல்லையா? பார்க்கலாமா? ஓகே, கிளாஸ் டெஸ்ட்னா என்ன ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். கிளாஸ் டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டா? ரொம்ப இதில் நமக்கு ரொம்ப முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்காபுலரி இல்லையா? வெக்காபுலரி தெரிஞ்சால் மட்டுமே நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ண முடியும். சம்டைம்ஸ் 1லேருந்து 5 வரைக்கும் கொஷின்ஸ் இருக்கலாம், இல்லைனா 10 கொஷின்ஸ் கூட இருக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் கம்பல்சரியாக ஆன்சர் பண்ணணுமா? ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின் அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு எந்த கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் தெரியுதோ அவனை மட்டும் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஆன்சர் தெரியாத கொஷின்ஸை நீங்கள் விட்டுருங்க, சரியா? ஸோ ஒரு கிளாஸ் டெஸ்ட்டில் சம்டைம்ஸ் நமக்கு 2-3 ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் ஒரே ஒரு கொஷின் தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். போதும், அந்த ஒரு கொஷினை மட்டும் போட்டுட்டு வந்துடுங்க, சரிங்களா? ஏன்னா நமக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது, கரெக்டாக? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் இது வரைக்கும் படிக்காதவங்க இனிமேவாவது படிங்க. நிறைய சினானிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், நிறைய வேர்ட்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க, சரியா? நீங்கள் இங்கிலீஷ்லேயே படிக்கணுங்கிறது இல்லைங்க, அதுக்கான தமிழ் மீனிங் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே யூஸ் பண்ணலாம். சரி, கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம கிளாஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் டைப்பாக தாங்க இருக்க போகுது. ஒரு பேரா கொடுத்துட்டு அந்த பேராவில் 2 டைப்பாக கேட்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுற மாதிரி கேட்பாங்க, சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க. இப்போது இன்க்ளூஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த லைனில் இது கொடுக்கறது கரெக்டா, இல்லைனா இந்த இடத்துல இவனுக்கு பதிலாக வேறு யாரையாவது யூஸ் பண்ணலாமா, இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாமல் இருக்கலாமா, அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸும் இதில் கேட்கலாம், சரியா? ஸோ கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். பாருங்கள், நம்மளோட ஃபஸ்ட்டு கொஷின் இந்த பேராகிராஃபை பேஸ் பண்ணி நமக்கு எத்தனை கொஷின்ஸ் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கொஷின் இருக்க போகுது, சரியா? ஸோ நீங்களே என் கூட சேர்ந்து படிங்க. ஃபஸ்ட்டு என்ன டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். In the following passage, some of the words have been left out and replaced by a blank represented by a letter. Okay.
ஒரு பிளேஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு டேஷ் குடுத்துட்டு நம்மள வந்து ஒரு லெட்டர் குடுத்துருக்காங்க. அந்த டேஷ வந்து ஒரு லெட்டர் குடுத்து ஃபில் பண்ணிட்டாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ரீட் த பாசேஜ் அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ் அபவுட். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, பாசேஜ ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான மீனிங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. தென் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் அஸ் பர் தி கொஸ்டின் கிவன். ஓகே. என்ன கேட்டிருக்காங்கன்னு புரியுதா? இதுதாங்க நமக்கு கிளாஸ் டெஸ்ட். இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் குடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃப்ல ஹைஃபனைட்டட் மீன்ஸ் டேஷ் குடுத்து நம்ம ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி நம்மள ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நமக்கு அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? மீனிங் தெரிஞ்சிருக்கணும். இதுக்காக தான் உங்கள வந்து நான் ஹிந்து நியூஸ் பேப்பர் படிங்க, ஹிந்து நியூஸ் பேப்பர் படிங்கன்னு சொல்லியிருந்தேன். நெறைய பேர் எப்படி படிக்கிறதுன்னு தெரியலன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கும் நான் எப்படி படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். முடிஞ்சா நம்ம வந்து இன்னொரு 1 கிளாஸ் 2 கிளாஸ்க்கு அப்புறமா ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்துட்டு அதை எப்படி படிச்சு புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? ஏன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கா இருக்கட்டும், கிளாஸ் டெஸ்ட்டுக்கா இருக்கட்டும், நீங்க ஒரு பேராகிராஃபை எவ்வளோ சீக்கிரம் படிச்சு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, அதை பேஸ் பண்ணி தான் நீங்க டைமை வந்து மிச்சம் பண்ண முடியும். கரெக்ட்டா? மோஸ்ட் ப்ராபப்ளி ஈஸியான ஒரு கிளாஸ் டெஸ்ட் ஒரு பேராவா இருந்துச்சுன்னா, நீங்க அத படிங்க. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு புரியுது. ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளால ஓகே இதுக்கான மீனிங் தெரியுது அப்படின்னா, நீங்க அந்த கிளாஸ் டெஸ்ட்குள்ள போங்க. ஆப்ஷன்ஸ்ல மீனிங் தெரியலன்னா, தயவு செஞ்சு போகாதீங்க. சரியா? ஏன்னா சில சில இடத்துல வந்து நீங்க அவன் வெர்ப் குடுத்துருக்கானா, அட்ஜெக்டிவ் குடுத்துருக்கானா, நவுன் குடுத்துருக்கானா, யார இங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சு நீங்க நம்மளோட கிராமர் ரூல்ஸ வச்சு சில இடத்துல தான் ஒர்க் பண்ண முடியும். பட் 90% 99% நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மீனிங் தெரிஞ்சா மட்டும் தான் ஒர்க் பண்ற மாரி இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மறுபடியும் சொல்றேங்க. இனிமேவாச்சும் என்ன பண்ணுங்கன்னா, நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுட்டு, டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு பாருங்க. எடிட்டோரியல் எடுத்துக்கோங்க. சரியா? நியூஸ் பேப்பரே படிக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. இப்போ நமக்கு நெறைய நியூஸ் பேப்பர்ஸ் வந்து இப்ப டெலிகிராம் சேனல்ல நெறைய ஷேர் ஆயிட்டு இருக்கு. நீங்க அதுவே எடுத்து வச்சு படிக்கலாம். இல்லன்னா புக்ஸ் ஏதாவது எடுத்து வச்சு படிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது நீங்க படிப்பீங்க இல்லையா? கரண்ட் அஃபேர்ஸ் பேராவா இருக்கும். நீங்க அத படிச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கவர்ன்மெண்ட் வெப்சைட்ஸ்லயே வந்து நமக்கு நெறைய நீங்க டவுன்லோட் பண்ணி படிக்க முடியும். அந்த அந்த என்ன பிடிஎஃப் என்ன நமக்கு கிடைக்குதோ, அது ஜஸ்ட் வாசிங்க. இப்ப ஏதாவது ஒரு ஸ்கீம் அப்டின்னா, அத வாசிச்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுல புது வார்த்தைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா, அத எழுதி வைங்க. ஸோ மறுபடியும் சொல்றேங்க, டெய்லியும் வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, வொக்காபுலரி டெவலப்மென்ட்க்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும். சரியா? ஸோ நம்ம பேராகிராஃப்குள்ள போயிரலாம். Global environmental risks caused by human activities are becoming increasingly complex and interconnected, with far-reaching for people, economies, and ecosystems. We are now in the Anthropocene, a global epoch where humans are a dominant force of change on the planet. The Anthropocene is characterized by an interconnected and accelerating world. This hyper interconnectivity and a pace of dash demands that we reconceptualize risk. The architecture that connects crisis causes their impacts to ripple out in dash ways. This was widely seen in the 2008 financial crisis, which had dash impact on food crisis that ultimately drove land grabs in Africa, Asia and South America. ஓகே. இப்போ இது உங்களோட டர்ன். உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன். 2 மினிட்ஸ்ல இந்த பேராகிராஃபை வாசிங்க. சரியா? 2 மினிட்ஸ் நான் வந்து அமைதியா இருக்கேன். நீங்க இந்த பேராகிராஃபை வாசிச்சு உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு பாருங்க. படிச்சிட்டீங்களா? பார்க்கலாமா? குளோபல் என்விரான்மெண்டல் ரிஸ்க் காஸ்ட் பை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். என்னங்க சொல்லிட்டாங்க? குளோபல் என்விரான்மெண்டல் ரிஸ்க் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால கிரியேட் ஆகிற குளோபல் என்விரான்மெண்டல் ரிஸ்க்னு சொல்லிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் பேராகிராஃப். சரியா? காஸ்ட் பை யாரால கிராஸ் ஆகுது? ஹியூமனால கிரியேட் ஆகுது. ஹியூமன் பண்ற ஆக்டிவிட்டீஸ்னால என்விரான்மெண்ட்ல சுற்றுச்சூழல்ல ஏற்படுற பிரச்சனை. கரெக்ட்டுங்களா? ஆர் பிகமிங் இன்க்ரீசிங்லி காம்ப்ளெக்ஸ் அண்ட் இன்டர்கனெக்டட். அப்போ வர வர என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமனால கிரியேட் ஆகிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே என்னவாகுது? ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அண்ட் இன்டர்கனெக்டடா இருக்கு. ஒன்னோடு ஒன்று தொடர்புடையதா மாறிடுது. ஓகேங்களா? இல்லையா? அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன பேராகிராஃப் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டுமே புரிஞ்சு நீங்க ஆன்சர் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமானது. இப்போ சம்டைம்ஸ் இப்போ குளோபல் என்விரான்மெண்டல் ரிஸ்க் வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டீஸால இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அது ஆனால் உண்மை இல்லை இல்லையா? பட் நீங்க அதை தான் உண்மைன்னு நினைச்சு நீங்க ஒர்க் பண்ணணும். பேராகிராஃப்ல என்ன மீனிங்ல பண்ணியிருக்காங்களோ அந்த மீனிங்ல தான் நீங்க ஒர்க் பண்ணணும். சரியா? சரி பாருங்க. அப்போ குளோபல் என்விரான்மெண்டல் ரிஸ்க் காஸ்ட் பை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் பிகமிங் இன்க்ரீசிங்லி காம்ப்ளெக்ஸ் அண்ட் இன்டர்கனெக்டட். ஒன்னோட ஒன்று என்னவாயிடுச்சு?
ரொம்ப காம்ப்ளெக்ஸ். அதே மாதிரி ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதாவும் மாறிடுச்சு. அடுத்து பாருங்க. வித் ஃபார் ரீச்சிங் ஃபார் பீப்புள், எக்கனாமிஸ் அண்ட் எக்கோசிஸ்டம்ஸ். அப்ப இந்த இடத்துல நீங்க என்னங்க போட்டா கரெக்டா இருக்கும்? அதோட விளைவு தான் இல்லைங்களா? அதோட விளைவை தான் நீங்க இந்த இடத்துல போடணும். கரெக்டா? அப்போ அந்த விளைவு அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி அதோட பாதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அப்ப என்னவா இருக்கும்? அப்ப ஆன்சர் நமக்கு ரொம்ப தொலைவில் உள்ளது. ஃபார் ரீச்சிங்னா என்னங்க? ரொம்ப தொலைவில் இருக்கு அப்படின்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? அப்ப அதுக்கேத்த மாதிரி ஆப்ஷன் பார்க்கணும். ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஏக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெபர்கஷன்ஸ், கான்சிக்வன்சஸ், இம்ப்ளிகேஷன்ஸ், ராமிஃபிகேஷன்ஸ். இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மீனிங் தெரியணும் இல்லையா? இந்த ஃபார் ரீச்சிங் அப்படிங்கிறது என்னங்க? ஒரு அட்ஜெக்டிவ். கரெக்ட்டுங்களா? அட்ஜெக்டிவ் இல்லைங்களா? இந்த அட்ஜெக்டிவ் பக்கத்துல இது ஒரு அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவ் பக்கத்துல யார் வரணும்? நவுன் தான் வரணும். அந்த நவுனை தான் ஒரு அட்ஜெக்டிவ் அப்படின்னாவே அவன் வந்து ஒரு நவுனை தான் டிஸ்கிரைப் பண்ணுவான். கரெக்டா? ஃபர்ஸ்ட் இந்த நீங்க அப்ஜெக்டிவ்னு கண்டுபிடிக்கணும். அட்ஜெக்டிவ்னு எப்படி? அட்ஜெக்டிவ்னா என்ன? அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கு? அது எல்லாமே நம்ம கிளாஸ்ல இருக்கு. திருப்பி போய் நீங்க அட்ஜெக்டிவ்ஸை படிங்க. சரியா? அப்ப ஃபார் ரீச்சிங் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். அப்ப அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நவுனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல பாருங்க. இந்த என்விரான்மெண்ட்னால ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால இந்த என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப பாதிப்படையுது. கரெக்ட்டுங்களா? அதோட ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது ரொம்ப தொலைவில் கிடையாது. ஃபார் பீப்புள், எக்கனாமிஸ் அண்ட் எக்கோசிஸ்டம் இது எல்லாத்தையுமே அது என்ன பண்ண போகுது? பாதிக்க போகுது. அதுனா ரொம்ப தொலைவில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது தொடர்ந்து நமக்கு இதோட விளைவுன்னு தான் நமக்கு வரப்போகுது இந்த இடத்துல. அப்ப இதுக்கான மீனிங் பாருங்க. ரெபர்கஷன்ஸ், கான்சிக்வன்சஸ், இம்ப்ளிகேஷன்ஸ், ராமிஃபிகேஷன்ஸ். ரெபர்கஷன்ஸ் அப்படின்னா தமிழ்ல என்னங்க மீனிங்? தமிழ்லையோ இல்ல சினானிம்ஸோ பாருங்க. ரெபர்கஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன? கான்சிக்வன்ஸ், விளைவுகள் இல்லையா? ஏதோ ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அதோட பின் விளைவை தான் நம்ம ரெபர்கஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெடி டு ஃபேஸ் த ரெபர்கஷன்ஸ். கரெக்டா? நீ இந்த ப்ராப்ளம் ஏதோ ஒன்று பண்றியா, அப்ப அதுக்கான தண்டனையும் ஏற்கிறதுக்கு நீ தயாராயிரு. அதோட பின்விளைவையும் ஏற்கிறதுக்கு தயாராயிரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அடுத்து கான்சிக்வன்சஸ்னா என்ன தமிழ்ல? மறுபடியும் விளைவுகள் இல்லையா? ஏதோ ஒரு விஷயம் பண்ற அப்படின்னா அதோட விளைவு. இம்ப்ளிகேஷன்ஸ்னா என்னங்க? இம்ப்ளிகேஷன்ஸ்னா என்ன? தாக்கங்கள் இல்லையா? இம்ப்ளிகேஷன்ஸ்னா தாக்கங்கள். ராமிஃபிகேஷன்னா அதுவும் பாதிப்பு இல்லைங்களா? ராமிஃபிகேஷன் அப்படின்னா பாதிப்பு. அப்ப உங்களுக்கு இதுல இருந்து என்னங்க தெரியுது? நிறைய சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் நீங்க படிக்கணும். இதுக்கு மேல வர எல்லா டாபிக்குமே உங்களுக்கு சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் தான் ரொம்ப முக்கியம். பாதிப்புகள். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நீங்க ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்ததுனால இப்போ உங்களுக்கு தெரியும் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருந்தாலும் நீங்க ஒன்னொன்னே அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும். ஆல்ரெடி நம்ம நவுன் படிக்கும்போது நம்ம இதுல தெரிஞ்சிருச்சு ஃபார் ரீச்சிங் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ்னால அவனை ஃபாலோ பண்ணி ஒரு நவுன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வரைக்கும் நீங்க கிளாஸஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஃபார் ரீச்சிங் அப்படிங்கிறது என்னன்னு. கரெக்டா? அவனை இதுக்கான மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் 2 விஷயத்த பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. ஒன்னு கான்டெக்ஸ்ட், இன்னொன்னு வந்து கிராமர் ரூல்ஸ். சரியா? சரி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ரெபர்கஷன்ஸ் அப்படின்னு நீங்க அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுங்க. வித் ஃபார் ரீச்சிங் ரெபர்கஷன்ஸ் ஃபார் பீப்புள், எக்கனாமிஸ் அண்ட் எக்கோசிஸ்டம்ஸ். கரெக்டா வருதா? மேட்ச் ஆகுறானா? அடுத்து பாருங்க. எப்படிங்க இது எல்லாமே நம்ம வந்து நவுன் அப்படின்னு சொல்றோம்? ஏன் உங்களுக்கு ஞாபகம் இல்லை, பார்த்தா அது நவுனான்னு தெரியல அப்படின்னா அவன் நவுனா இல்லையான்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு சில ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? அந்த வேர்டு TION, SION, ISM, ENS, ANS, அப்புறம் என்னங்க? ஹூட், ஏஜ், வேற என்ன சொல்லலாம்? TY இல்லையா? ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நவுன் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். உங்களுக்கு ஒருவேளை அது நவுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியல அப்படின்னா அந்த வேர்டு வந்து மென்ட் இல்லைங்களா? டெவலப்மெண்ட் அதெல்லாம் வரும். அப்போ இந்த மாதிரி அந்த வேர்டு முடிஞ்சுது அப்படின்னா அது என்னன்னு சொல்லியிருந்தோம்? நவுன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இதுல பாருங்க. SION, கான்சிக்வன்ஸ், என்ஸ்ன்னு வரானா? அன்ஸ், என்ஸ் எல்லாம் வருதா? TION அப்போ பார்த்தாவே தெரியுது இதெல்லாம் நவுன். இப்போ ஃபர்ஸ்ட் நவுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து இதுக்கான மீனிங் தெரியணும். இதுக்கான மீனிங் வந்து உங்களுக்கு தமிழ்ல தெரிஞ்சாலும் சரி, இங்கிலீஷ்ல தெரிஞ்சாலும் சரி,
உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க யாரை போட்டிங்கனாலுமே அந்த இடத்துல என்னவாகும், ஆன்சர் கரெக்டா வரும். அப்ப ஆன்சர் என்னங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்? ஏ அப்படிங்கிற இடத்துல நீங்க இதுல யாரை வேணாலும் போடலாம். அப்போ ஆல் த எபோவ் அப்படின்னு அர்த்தம். சரியா? இங்க பாருங்க, we need a noun to be modified by the adjective far reaching having important and widely applicable effects. அதனால வரப்போற implications, அதனால வரப்போற effects, அதனால வரப்போற consequence. ஓகேங்களா? அப்ப இது எல்லாமே என்னதான், கான்சிக்வன்ஸை பேசுற வார்த்தைகள் தான். அப்ப எல்லாமே அந்த இடத்துக்கு என்ன ஆகும், ஃபிக்ஸ் ஆகும். The sentence seeks to convey that human activities have caused global environmental risk and this risk have become complex and interconnected. All the options can fit in the blank as they convey that these are risk will impact people, economies and ecosystem. இதனால நமக்கு இந்த மாதிரி இது வந்து இம்ப்ளிகேஷனா இருக்க போகுது, இது வந்து இதோட விளைவா இருக்க போகுதுன்னு சொல்றதுனால நமக்கு எல்லாமே கரெக்டா வரும். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன ஆப்ஷனு, ஆல் த எபோவ். கிளியரா? அடுத்து போயிடலாமா? பாருங்க, we are now in the anthropocene. இப்போ நம்ம எந்த எரால இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா anthropocene அப்படிங்கிற அந்த எப்போச்சில் இருக்கும். அப்படின்னா என்னங்க, ஹியூமன் என்ன சொல்றது, ஹியூமனோட ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்கிற, ஹியூமன் வந்து டாமினண்ட்டாக இருக்கிற ஃபேஸ். ஓகேங்களா? anthropocene அப்படிங்கிறது மானுடவியல் அதிகமாக, ஹியூமன்ஸோட இன்டர்வென்ஷன் அதிகமாக இருக்கிற ஒரு பீரியட். அப்போ அதுனா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. A geological epoch where humans are a dominant force of change on the planet. இப்போ இந்த இடத்துல சேஞ்சை கிரியேட் பண்றது யாரா இருக்கா, ஹியூமனா தான் இருக்காங்க. அதை தான் சொல்றாங்க. சரியா? அப்போ the anthropocene is characterized by a or an dash interconnected and accelerating the world. அப்போ இந்த இடத்துல யாரோ வர போறாங்க. கரெக்டா? அப்போ இந்த இன்டர்கனெக்டட் டிஸ்கிரைப் பண்ண போற ஒரு கேரக்டர் தான் இந்த இடத்துல வரணும். ஏன் இன்டர்கனெக்டட் அப்படிங்கிறது என்னங்க, இன்டர்கனெக்டட் அப்படிங்கிறது நமக்கு என்னது, அப்ப இவனை தானே இங்க டிஃபைன் பண்ண போறாங்க. அப்ப பாருங்க, தமிழ் மீனிங் என்ன இதுக்கு சொல்றாங்க, anthropocene is characterized by a dash interconnected and accelerating the world. அப்ப இந்த anthropocene இந்த ஹியூமனோட கேரக்டர், இந்த ஹியூமன்ஸ் தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, என்ன பண்ண போறாங்க, இந்த வேர்ல்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண போறாங்க. ஓகேங்களா? அவன் தானே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பண்ற அந்த ஆக்டிவிட்டிஸ் தான் இந்த என்விரான்மெண்ட்டை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அவனும் மறுபடியும் இன்டர்லிங்க் பண்றோம். அப்ப பாருங்க ஆப்ஷன்ஸை, relentless, increasingly, reticent, demanding, none of the above. இப்ப பாருங்க, இன்டர்கனெக்டட் அப்படிங்கிறது யாரு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? இந்த இடத்துல இன்டர்கனெக்டட் அப்படிங்கிறது யாருன்னு தெரியணும். யாருங்க, the anthropocene is characterized by ன்னு சொல்லிட்டாங்க, by and dash interconnected. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஜெரண்ட் எல்லாம் நம்ம படிக்கும் போது, மீன்ஸ் நான் ஃபைனல் வெர்ப் படிக்கும் போது படிச்சிருப்போம். இவன் யாரு நமக்கு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல இருக்கிற ஒரு அட்ஜெக்டிவ். கரெக்டுங்களா? ஹாவ் ஈட்டன் ஆப்பிள் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஈட்டன் ஆப்பிள் அப்படின்னு பார்த்துருப்போம். பாருங்க, இந்த வேர்ல்டை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, இன்டர்கனெக்டட் அண்ட் அக்சலரேட்டிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்ப இந்த இன்டர்கனெக்டட் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னன்னா அட்ஜெக்டிவ். கரெக்டா? இந்த இடத்துல அவன் என்ன கிடையாது, வேர்ப் கிடையாது. ஈட்டன் ஆப்பிள்னு பார்க்கும்போது ஈட்டன் அப்படின்னு என்ன சொல்லியிருந்தோங்க, நம்ம V3ல வந்திருக்க பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டுங்களா? அப்ப இந்த இடத்துல இவன் யாரு, நமக்கு அட்ஜெக்டிவா வந்திருக்கான். கரெக்டா? அப்ப இந்த அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப் பண்ற மாதிரியான ஒரு மாடிஃபையர் தானே நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். அப்ப வாங்க இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதுக்கான மீனிங் தெரியணும். ஓகேங்களா? relentless, increasingly, reticent, demanding அப்படின்னு உங்களுக்கு மீனிங் தெரியணும். பாருங்க, we need an adverb to modify the adjective interconnected. adverb தான் நமக்கு தேவைப்படுது. ஏன், நம்மளோட இவன் யாரு நமக்கு adjective. ஓகேங்களா? இப்போ இவனை நீங்க டிஃபைன் பண்ண போறீங்க, அதுக்காக the sentence seeks to convey that anthropocene era is characterized by the world that is interconnected. எது வந்து இன்டர்கனெக்டடோ அந்த தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல லிங்க் பண்ண போறோம். சரிங்களா? அப்போ இந்த relentless அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அட்ஜெக்டிவ். ஒரு அட்ஜெக்டிவை ஒரு அட்ஜெக்டிவ் வச்சு டிஸ்கிரைப் பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது. ஏன், மறுபடியும் சொல்றேன், ரூல்ஸ் பாருங்க. LES IVE OUS லாஜிக்கல்
ஓகேங்களா? அடுத்து இந்த மாரி நெறைய இருக்குங்க. இந்த மாரிலாம் வந்தா அவன் அட்ஜெக்டிவ். அப்ப பார்த்தாவே இவன நீங்க என்ன பண்ணிடலாம்? எலிமினேட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மீனிங் தெரியணும். ரிலன்ட்லெஸ் அப்டின்னா என்னன்னு உங்களுக்கு மீனிங் தெரியணும். ரிலன்ட்லெஸ்னா என்னங்க மீனிங்? அன்சீசிங்லி இன்டென்ஸ் அப்டின்னு சொல்றாங்க. அதாவது இடைவிடாத நீங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்கல்ல, ரிலன்ட்லெஸ் எஃபோர்ட்ஸ் அப்டின்னு நம்ம சொல்றோம். ரிலன்ட்லெஸ் எஃபோர்ட் அப்டிங்கிறது என்னன்னா, இடைவிடாத முயற்சி. இடைவிடாத முயற்சி. கன்டினியூவா இப்ப நீங்க ஐபிபிஎஸ் பிஓ கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா, இடைவிடாத ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, இட்ஸ் அ ரிலன்ட்லெஸ் எஃபோர்ட் அப்படின்னு சொல்றாங்க. அன்சீசிங்லி இன்டென்ஸ் ரொம்ப ஸ்டாப் பண்ணாம சீசிங்னா ஸ்டாப் பண்றது. அன்சீசிங்லி அப்படின்னா ஸ்டாப் பண்ணாத இடைவிடாத முயற்சி பண்ணிட்டே இருக்கிறது அர்த்தம். அப்ப இவன் யாரு நமக்கு? அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? இப்ப எஃபோர்ட் அப்படிங்கிறது நமக்கு நவுன் அப்படின்னா அவனை டிஸ்கிரைப் பண்றவன் தானே ரிலன்ட்லெஸ் அப்படிங்கிற வார்த்தை. அடுத்து பாருங்க, ரெட்டிசன்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அட்ஜெக்டிவ்ங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட் ரிவீலிங் ஒன்ஸ் தாட்ஸ் ஆர் ஃபீலிங்ஸ் ரெடிலி. அதாவது மந்தமா இருப்பாங்க இல்லையா? அவங்க இப்போ இன்ட்ரோவர்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள தான் ரெட்டிசன்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இஸ் அ ரெட்டிசன்ட் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, ரெட்டிசன்ட் அப்படிங்கிறது மந்தமான, அப்படி இல்லைன்னா யார்கிட்டயும் எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணாத ரிசர்வ்டு பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்கள தான் நம்ம ரெட்டிசன்ட் அப்படின்னு சொல்றோம். மந்தமான, அப்படி இல்லைன்னா என்னங்க? ரிசர்வ்டு பர்சன்ஸ். யார்கிட்டயும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, பெருசா பேச மாட்டாங்க. அவங்க விஷயம் மனசுல இருக்கிறத யார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ரிசர்வ்டு பர்சன்ஸ். ஓகேயா? அப்ப பாருங்க, ரெட்டிசன்ட் அப்படின்னா நாட் ரிவீலிங். இப்ப இந்த இடத்துல நீங்க ஒண்ணொண்ணா அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும். அடுத்து டிமாண்டிங் அப்படிங்கிறது என்னங்க? டிமாண்டிங் அப்படிங்கிறது ஏதோ ஒரு டாஸ்க்கு, அது என்ன தேவையோ அந்த ஒர்க்குக்கு ஏதோ ஒண்ணு தேவைப்படுது இல்லையா? அதை எக்ஸ்பிளைன் பண்றது தான் டிமாண்டிங். இப்ப இந்த இடத்துல நீங்க ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க. நம்மளோட கொஸ்டின் என்ன? The Anthropocene is characterized by a dash interconnected and accelerating world. Relentless போட்டிங்க அப்படின்னா ஒரு அட்ஜெக்டிவ் வச்சு டிஸ்கிரைப் பண்ண முடியாது இல்லைங்களா? ரெட்டிசன்ட் அப்படிங்கிறது நமக்கு என்னதுங்க? அட்ஜெக்டிவ். அவனை நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா மந்தமா இன்டர்கனெக்டடுக்கும் மந்தத்துக்கும், ஏன்னா இன்டர்கனெக்டட் தான் இங்க நம்ம டிஸ்கிரைப் பண்ண போறோம். கரெக்ட்டுங்களா? அப்ப இவனை நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும்னா இங்க இடத்துல நமக்கு வேணும் ஒரு அட்வர்ப் தேவைப்படுது. ஓகேங்களா? அதுதான் இன்க்ரீசிங்லி, அதிகமாகிட்டே இருக்குன்னு நான் சொல்றேன். பை அன் இன்க்ரீசிங்லி இன்டர்கனெக்டட். இன்னொன்னு பாருங்க, நீங்க இந்த மாதிரி டைம்ல வேற மாதிரி கூட நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இதுக்கேத்த மாதிரியான நவுன் இருக்கா? வெர்ப் இருக்கா? ஒருவேளை அந்த இடத்துல வெர்ப் இது எல்லாமே நமக்கு இது எல்லாமே ஃபர்ஸ்ட் யார் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? இங்க இந்த இன்டர்கனெக்டட் அப்படிங்கிற இந்த அட்ஜெக்டிவ் தான் டிஸ்கிரைப் பண்ண போறோம்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, ஒரு அட்ஜெக்டிவ் இன்னொரு அட்ஜெக்டிவ் வச்சு நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? அதனால கண்டிப்பா வேற ஒரு அட்வர்ப் தான் நமக்கு தேவைப்படும். இது எல்லாமே நமக்கு யாரு? இது எல்லாமே நமக்கு அட்ஜெக்டிவ். உங்களுக்கு இது எல்லாமே அட்ஜெக்டிவ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்க ஈஸியா அதை எலிமினேட் பண்ணிடலாம். சரியா? அதுக்கு தான் சொல்றேன், திருப்பி ரூல்ஸை படிச்சுட்டே இருங்க. யாரெல்லாம் அட்ஜெக்டிவ், ஒரு வார்த்தையை நீங்க படிக்கும் போது அட்ஜெக்டிவ் யாரு, அட்வர்ப் யாரு, நவுன் யாரு அப்படின்னு தெரிஞ்சு படிங்க. ஓகேவா? அடுத்து போயிடலாமா? நம்மளோட தேர்டு. அடுத்து இங்க நம்ம படிக்கணும். கரெக்ட்டுங்களா? இப்ப பாருங்க, குளோபல் என்விரான்மெண்டல் ரிஸ்க் காஸ்ட் பை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் பிகமிங் இன்க்ரீசிங்லி காம்ப்ளெக்ஸ் அண்ட் இன்டர்கனெக்டட் வித் ஃபார் ரீச்சிங். அந்த இடத்துல என்னங்க வரும்? ராமிஃபிகேஷன், கான்சிக்வன்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். அதோட விளைவை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகுது இல்லைங்களா? சீக்கிரமே அவங்க இந்த விளைவு வந்து எங்க? ஃபார் பீப்புள், எக்கனாமிஸ் அண்ட் எக்கோசிஸ்டம். We are now in the Anthropocene, a geological epoch where humans are a dominant force of change on the planet. The Anthropocene is characterized by an increasingly interconnected and accelerating world. This hyper interconnectivity and pace அப்படின்னா என்னங்க மீனிங்? பேஸ், PACE, வேகம், ஸ்பீடு. ஓகேங்களா? வேகம். Pace of dash demands that we reconceptualize risk. ஓகே, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. திஸ் ஹைப்பர் இன்டர்கனெக்டிவிட்டி, இந்த மாதிரி ஃபாஸ்டா இருக்கிற இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, குளறுபடியான ஒரு இன்டர்கனெக்டிவிட்டி இல்லையா? ஒன்னோட ஒன்று இதை பண்ணா அது ஆகுது, இது பண்ணா அது ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னோட ஒன்று என்ன ஆகிட்டே இருக்கு? இன்டர்லிங்க் ஆகிட்டே இருக்கு. அப்போ அதே மாதிரி ரொம்ப பேஸ் ஆஃப் டேஷ் டிமாண்ட்ஸ் தட் வி ரீகான்செப்சுவலைஸ் ரிஸ்க். அப்போ ஏதோ ஒன்று வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ டீல் பண்ண போறோம். கரெக்ட்டுங்களா? ஆப்ஷன்ஸ் போயிடலாமா? ஓகே.
மெத்தட், சேஞ்ச், மெஷர், சேலஞ்ச், இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல என்னங்க ஆன்சர் வர போறான்? We need a noun to act as a object of preposition of. ஆஃப்க்கு அப்புறம் யார் வர போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம சொல்லியிருப்போம் ஆஃப்க்கு அப்புறம் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட்டுங்களா? ஆஃப்க்கு அப்புறம் யாருங்க வரணும்? ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். ஆஃப் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன வரணும்? ஆஃப்க்கு ஃபாலோ பண்ணி ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட்னாலும் அவன் யாரா தான் இருப்பான்? நவுனா தான் இருப்பான். கரெக்ட்டுங்களா? அப்ப அதுக்கேத்த மாதிரி நம்ம இந்த இடத்துல ஒர்க் பண்ணணும். பாருங்க. The sentence seeks to convey that hyperconnectivity and the pace of something requires us to revisit the idea of risk. அப்ப ஏதோ அந்த இன்டர்கனெக்டிவிட்டினால வர விஷயம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்லியிருப்பாங்க? ரீகான்செப்சுவலைஸ் தி ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஆல்ரெடி இருந்த ஐடியாவை நம்ம திருப்பி என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ரீகான்செப்சுவலைஸ். திருப்பி நீங்க அதை வந்து அது எல்லாமே நீங்க என்ன பண்ணீங்கனாலும் ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க் ஆகிட்டே போயிட்டு இருக்குடா. ஏன்னா இப்போ நம்ம எந்த எரால இருக்கோம்? ஆந்த்ரோபோசன் எரால இருக்கோம். அப்படின்னா ஹியூமனோட ஆக்டிவிட்டி தான் ஜாஸ்தி இருக்கிற ஒரு எரால நம்ம இருக்கோம். அதனால நம்மளோட ஐடியா நம்ம என்ன பண்ணாலும் அது என்னவாகுது? ஒன்னோட ஒன்று ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கு. இன்டர்கனெக்டட் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்ப நம்மளோட ஐடியாவை நம்ம என்ன பண்ணணும்? ரீவிசிட் பண்ணணும். தட் இஸ் ரீகான்செப்சுவலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் இந்த பேராவோட மீனிங்கா இருக்கு. அப்ப அந்த இடத்துல யார் போடலாம்? யார் போட்டா கரெக்டா இருக்கும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு ஒர்க் பண்ணி பாருங்க. மெத்தட் அப்படின்னா உங்களுக்கு தெரியணும் இல்லையா? மெத்தட்னா மெத்தட் தான் மேம். அது அது ஒரு மீன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் கூட இந்த இடத்துல நமக்கு ஒர்க் ஆகுங்க. சரியா? பாருங்க மெத்தட் அப்படின்னா என்னன்னா எ பர்டிகுலர் ப்ரொசீஜர் ஃபார் accomplishing or approaching something especially a systematic established one. மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னா ஆல்ரெடி நீங்க ஒரு பிளான் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு விஷயம். இந்த மெத்தட்ல போடு. இப்போ மேக்ஸ் சொல்லுவாங்க இந்த 2 மெத்தட் இருக்குப்பா, அந்த மெத்தட் 2 மெத்தட்ல போடு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? இல்லைன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணா அந்த மெத்தட் ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு? கான்செப்சுவலைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். கரெக்டா? அதுதான் நமக்கு. அப்ப அந்த இடத்துல நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க. இப்போ நம்மளோட கொஸ்டின்ல நீங்க அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மெத்தடுங்கிறது நம்ம கரெக்டா வருமாங்க? வராது. ஏன்? ஏன்னா நம்மளது வந்து இப்பதான் ஆன் ப்ராசஸ்ல இருக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்க மெத்தட் போட முடியாது. கரெக்டா? அப்ப அவனை நம்ம எலிமினேட் பண்ணிடலாமா? அடுத்து பாருங்க. அடுத்து சேலஞ்ச் அப்படின்னு ஒர்க் பண்ணி பாருங்க. சேலஞ்ச் அப்படிங்கன்னா எ டாஸ்க் ஆர் சிச்சுவேஷன் தட் டெஸ்ட் சம்ஒன்ஸ் எபிலிட்டி. அதாவது யாரோ ஒருத்தரோட எபிலிட்டியை டெஸ்ட் பண்றதுக்காக நம்ம ஒரு டாஸ்க் அவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா? அதுதான் நம்ம சேலஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ அவனுக்கு இவனுக்கு ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டா கனெக்ஷன் இல்லை. அடுத்து பாருங்க. இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது என்னங்க? இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறதுனா ஆல்ரெடி ஒரு டெசிஷன் எடுத்தாச்சு. அதை நம்ம என்ன ஒரு பிளானை வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போறது தான் என்னது? இம்ப்ளிமெண்டேஷன். அடுத்து மெஷர் அப்படிங்கிறது என்னன்னா எ பிளான் ஆர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் டேக்கன் டு அச்சீவ் எ பர்டிகுலர் பர்பஸ். ஏதாச்சும் ஒரு பிளானையோ இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அடுத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பையோ ஆல்ரெடி டிசைன் பண்ணி அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட நமக்கு மெத்தட் மாதிரி தான் மெஷர்ஸ். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக பண்ணுறது என்னது? மெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆவானா? ஒர்க் ஆக மாட்டான். கரெக்டுங்களா? நமக்கு என்ன ஆகுது? மீனிங் கரெக்டாக வராது. இப்போ இதுவே சேஞ்ச் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி பாருங்க. சேஞ்ச் அப்படிங்கிற வார்த்தையா? சேஞ்ச் அப்படின்னா என்னங்க? ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் அப்படி இல்லைன்னா மாடிஃபிகேஷன். அப்போ எது பேஸ் ஆஃப் வேகமாக நீங்கள் என்ன பண்ணுங்க? ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்துருங்க. டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சேஞ்சை கொண்டு வாங்க. அப்பதான் என்னவாகும்? இந்த ப்ராப்ளம்ஸை சார்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ பாருங்க, திஸ் இன்டர்கனெக்டிவிட்டி அண்ட் பேஸ் ஆஃப் சேஞ்ச் டிமாண்ட்ஸ் தட் we reconceptualize risk. ஓகேங்களா? இந்த மாதிரி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது இந்த இன்டர்கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இதை வந்து நம்ம ரீகான்செப்சுவலைஸ் பண்ணுறோம். எதுக்காக? இந்த குளோபல் என்விரான்மெண்ட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து பாருங்க. The architecture that connects crisis causes their impacts to ripple out in dash ways. ஓகே. அப்போ ஏதோ ஒரு விஷயம் இங்கே வரப்போகுது. இன் அப்படிங்கிறது என்ன? ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் யார் வரணும்? ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் வரணும். கரெக்டா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும் இல்லையா? பார்ப்போமா? குவிஞ்ச், அன்பிரடிக்டபிள், லூமிங், க்ளூமி, நன் ஆஃப் தி எபோ. குவிஞ்ச் அப்படின்னா என்னங்க? குவிஞ்ச்
குவிஞ்ச் அப்படிங்கிறது என்னன்னா டிப்ரிஷியேட் பண்றது. சரிங்களா? குவிஞ்ச் அப்படிங்கிறது என்ன? டிப்ரிஷியேட் பண்றது. அப்படி இல்லைன்னா ஒருத்தவங்க ரொம்ப தர்ஸ்டா இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்றது. ஒருத்தங்க பயங்கர தாகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத நீங்க என்ன பண்றீங்க? தண்ணி உடனே குடிச்சீங்கன்னா ஒரு மாரி ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்ல. அந்த மீனிங்ல சொல்றாங்க குவிஞ்ச் அப்படிங்கிறது. அணைக்கிறது. ஓகேங்களா? அதுதான் நமக்கு குவிஞ்ச். அப்ப குவிஞ்ச் அப்படிங்கிறது என்னன்னா வெர்ப். ஏன்னா அது ஒரு ஆக்ஷன். கரெக்ட்டா? குவிஞ்ச் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன். அது ஒரு வெர்ப். ஸோ அந்த இடத்துல நம்ம ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் வரணும். கரெக்ட்டா? அப்ப அவன் வருவானா? வரமாட்டான். ஓகே. அடுத்து பாருங்க. அப்படி இல்லன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு அட்ஜெக்டிவ் போடலாம். வேஸ் அப்படின்னு நமக்கு இங்க இருக்கு. இல்லைங்களா? ரிப்பிள் அவுட் இன் டேஸ் வேஸ். அப்ப இந்த வேஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். அப்ப இவன் தான் நமக்கு நவுன். இப்ப இந்த இடத்துல நவுன் இருக்கான் அப்படின்னா இவனை டிஃபைன் பண்றதுக்கு நமக்கு யார் வேணும்? அட்ஜெக்டிவ் வேணும். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த இடத்துல ஒரு அட்ஜெக்டிவ் தான் நீங்க போடணும். இப்ப பாருங்க. அடுத்து லூமிங் பாருங்க. லூமிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் அன் ஈவென்ட் ரிகார்டட் அஸ் த்ரெட்னிங் சீம் அபவுட் டு ஹேப்பன். ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, லூமிங் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆ என்ன சொல்றது? ஏதாச்சும் ஒண்ணு வந்து ரெடி டு ஹேப்பன். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, லூமிங் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதுவும் நமக்கு என்னது? வெர்ப். லூம்ட், லூமிங் அப்படிங்கிறது நமக்கு வெர்ப். இது என்ன ஃபார்மு? V4 ஃபார்ம் ஆஃப் வெர்ப். அடுத்து பாருங்க க்ளூமி. க்ளூமி அப்படிங்கிறது என்னன்னா, காசிங் ஆர் ஃபீலிங் டிப்ரஷன் ஆர் டெஸ்பாண்டன்சி அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ் தான். ஓகேங்களா? இது யார் நமக்கு? அட்ஜெக்டிவ். அடுத்து பாருங்க அன்பிரெடிக்டபிள் அப்படிங்கிறது நமக்கு அட்ஜெக்டிவ் தான். ஓகேவா? அப்போ ஒண்ணு பி வரணும். அப்படி இல்லன்னா நமக்கு என்ன வரணும்? சி வரணும். ஏங்க? நம்மளோட கொஸ்டின் படி வேஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். அப்ப இவன் ஒரு நவுன். கரெக்ட்டா? அப்ப இவன டிஸ்கிரைப் பண்றதுக்கு வரான் அப்படின்னா, அவன் கண்டிப்பா நமக்கு என்னவா இருக்கணும்? ஒரு நவுனா தான் இருக்கணும். கரெக்ட்டுங்களா? அப்ப அவன ஒரு அட்ஜெக்டிவா தான் இருக்கணும். அப்ப அந்த அட்ஜெக்டிவ் யாரு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்றது தான் நமக்கு பிரச்சனையே இருக்கு. க்ளூமி அப்படிங்கன்னா ஒரு மாரி இருண்ட விஷயம். இருண்டு போறது. ஓகேங்களா? காஸ் ஆர் ஃபீலிங் டிப்ரஷன் ஆர் டெஸ்பாண்டன்சி அப்படின்னு சொல்றாங்க. டிப்ரஷனுக்கு போயிருது. இப்ப அதுக்கும் இந்த இடத்துக்கும் ஏதாச்சும் லிங்க் இருக்கான்னு பாருங்க. கான்டெக்சுவலா 2மே அட்வெர்ப் தான். பட் நம்மளோட கான்டெக்ஸ்ட்க்கு ஃபிக்ஸ் ஆகுறானான்னு பாருங்க. This was widely seen in the 2000 the architecture that connects crisis causes their impacts to ripple out in dash ways. எப்படி அதை வெளியே எடுத்து போடுறதுன்னு நமக்கு தெரியல. ஓகேங்களா? இந்த ஆர்கிடெக்சர் தட் கனெக்ட்ஸ் அண்ட் கிரைசிஸ் காசஸ். இதனால நமக்கு நிறைய ப்ராப்ளம் வருது. என்ன பண்ண முடியலன்னா எடுத்து தூக்கி எறிய முடியல. ரிப்பிள் அவுட் எடுத்து போட முடியல இன் டேஷ் வேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? க்ளூமினா என்னங்க? டிப்ரெஷனுக்கு போயிடுது. அதுக்கும் இந்த இடத்துக்கு கான்டெக்ஸ்ட் படி நமக்கு ஃபிக்ஸ் ஆகல. இப்போ இந்த இடத்துல அன்பிரெடிக்டபிள் வேஸ் அப்படின்னு போடுங்க. நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கு இல்லையா? அதுதான் அன்பிரெடிக்டபிள் வேஸ் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா, கான்டெக்ஸ்ட் படியும் கரெக்டாக இருக்கும். நமக்கு இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் வரணும். அட்ஜெக்டிவும் வந்துட்டான். கிராமட்டிக்கலும் கரெக்டு, கான்டெக்ஸ்ட் படியும் கரெக்டு. ஓகே. அடுத்து பாருங்க. திஸ் வாஸ் வைட்லி சீன் இன் தி 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ் which had dash impact on food prices that ultimately drove land grabs in Africa, Asia and South America. இப்போ இந்த இடத்துல யார் வருவான்னு பாருங்க. This was widely seen in the இதே மாதிரி ப்ராப்ளம் ஆல்ரெடி எங்கே இருந்திருக்கு? எப்பனா 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்போ which had dash impact on food prices. இது என்ன இருக்கு? ஃபுட் ப்ரைசஸ்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு which ultimately drove land grabs in Africa, ஏஷியா அண்ட் சவுத் அமெரிக்கா. அப்போ அந்த டைம்ல லேண்ட் கிராப்ஸ் நடந்திருக்கு இங்கெல்லாம். அப்போ இங்க யார் வருவா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வாங்க. எலிஜிபிள், பிரசன்ட், கிளாசிக், சிக்னிஃபிகண்ட், ரியலைசேஷன். அப்போ இங்க யார் வரணுங்க? அஃப்கோர்ஸ் சிக்னிஃபிகண்ட். அந்த இடத்துல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுது இல்லையா? ஹேட் சிக்னிஃபிகண்ட். பாருங்க மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. எலிஜிபிள் அப்படின்னா என்னங்க? ஹேவிங் த ரைட் டு டூ ஆர் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இதை பண்றதுக்கான தகுதி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஹேவிங் த ரைட் டு டூ ஆர் அப்டைன் சம்திங். அப்படி இல்லைன்னா சாட்டிஸ்ஃபை பண்ற கண்டிஷன் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். அப்ப இவனுக்கும் அவனுக்கும் ஏதாச்சும் அந்த லைன்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க. அந்த ஸ்லைட் திரும்பி போனா அந்த ஸ்லைட்ல போட்டு அந்த இடத்துல அந்த அப்படிங்கிற ஆப்ஷன்ல போட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் வராது. கான்டெக்ஸ்ட் படி நமக்கு கரெக்டா இருக்காது. அடுத்து பாருங்க ப்ரெசென்ட். ப்ரெசென்ட் அப்படிங்கிறது என்ன? அட் ப்ரெசென்ட். ஏதோ ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருக்கிறது. அப்ப ஹேட் ப்ரெசென்ட் அப்படின்னு அந்த இடத்துல வருமா? வரமாட்டான். அடுத்து பாருங்க
கிளாசிக் அப்படிங்கிறது என்னன்னா ஜட்ஜ்டு ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் டு பி த ஹையஸ்ட் குவாலிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இட்ஸ் கைண்ட். அப்போ அது கிளாசிக் மியூசிக் அப்படின்னு சொல்றாங்க. கிளாசிக் மியூசிக் அப்படின்னு சொல்றதுலாம் அந்த காலத்து மியூசிக் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னா என்ன, ஒரு ஹையஸ்ட் ரேங்க் கொடுத்து வச்சிருக்காங்க அது இல்லைங்களா. அப்போ அவனை நீங்க அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அவனும் நமக்கு கரெக்டா இருக்க மாட்டான். இங்க பாருங்க, அப்போ ஹேட் சிக்னிஃபிகண்ட் இம்பாக்ட். இம்பாக்ட் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா என்ன, முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லையா. அப்போ ஒரு பயங்கரமான இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு, ஒரு முக்கியமான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா எதுல, ஃபுட் கிரைசிஸ்ல. அப்போ அந்த இடத்துல யாரு ஃபிக்ஸ் ஆவா, அஃப்கோர்ஸ் சிக்னிஃபிகண்ட். ஓகேங்களா. ரியலைசேஷன் அப்படிங்கிறது என்னங்க, நீங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அதை புரிஞ்சிக்கிற ஒரு புரிஞ்சிட்டீங்க. ஓகே, நீங்க தப்பு பண்ணதை தெரியாம நீங்க வந்து ஓகே நான் தப்பே பண்ணல அப்படின்னு சண்டை போடுறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கே புரிய வந்துடுது நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்ஃபா நீங்க வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறீங்களா, அந்த ஃபேக்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்களா, அதுதான் நமக்கு ரியலைசேஷன். an act of becoming fully aware of something as a fact. ஆமா இதான் நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிற விஷயம் தான் ரியலைசேஷன். ஓகேங்களா. அடுத்து போயிடலாமா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நமக்கு என்னெல்லாம் முக்கியமா இருக்கு, நமக்கு ஃபர்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். தட் மீன்ஸ் மீனிங் பார்க்கணும் இல்லைங்களா. உங்களுக்கு சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் கம்பல்சரியா தெரிஞ்சிருக்கணும். இந்த நமக்கு யாரை பார்க்கும்போது, இந்த மாதிரி கிளாஸ் டெஸ்ட் பார்க்கும்போது. அடுத்து வந்து கிராமட்டிக்கலா அது வந்து கரெக்டா இருக்கணும். நீங்க அந்த இடத்துல அவனை ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கிராமர் படி அவன் எப்படி இருக்கணும், கரெக்டா இருக்கணும். சரியா. அப்போ மட்டும்தான் நீங்க அவனை யூஸ் பண்ணணும். மேம் இப்போ 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 5மே நான் ஒர்க் பண்ணுமான்னு கேட்டால் நீங்க 5மே போடணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. இதுல இப்போ 4வது கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி அதை மட்டும் உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. மீன்ஸ் எனக்கு எல்லாத்துக்கும் மீனிங் புரியுது, பேராகிராஃப்கான மீனிங் புரிஞ்சிருச்சு, ஆனா வந்து எனக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்க்கு வேற எதுக்குமே மீனிங் தெரியல. இப்போ 5வது கொஸ்டினுக்கு மட்டும்தான் எனக்கு 5க்குமே மீனிங் தெரியுது அப்படின்னா நீங்க 5th கொஸ்டினை மட்டுமே ஒர்க் பண்ணிட்டு வரலாம். சரியா. மிச்சம் இருக்கிற நாளும் நீங்க ஒர்க் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி மட்டுமே நீங்க ஒர்க் பண்ணுங்க. அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், எரர்ஸ் வந்து கம்மி பண்ண முடியும். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 6ல இருந்து 10 வரைக்கும். சரி, இந்த ஃபாலோயிங் பாசேஜ் சம் ஆஃப் த வேர்ட்ஸ் ஹேவ் பீன் ஹைலைட்டட் இன் தி போல்டு. ஓகே, போல்ட்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க, சில வார்த்தைகளை கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரீட் த பாசேஜ் அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ் அபவுட். Then replace the highlighted words with the correct option in order to give grammatical and contextual sense. In case the highlighted word is right as it is marked, no improvement as the right answer. என்ன சொல்லிட்டாங்க, வேணும்னா நீங்க வந்து இதை ஒர்க் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைன்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டு வரலான்றாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பேரா படிச்சு மீனிங் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. வார்காலா, a small coastal town in Kerala about an hour from திருவனந்தபுரம். ஓகே, வார்காலா அப்படிங்கிறது என்னன்னா ஏதோ ஒரு கோஸ்டல் டவுனுங்க. சரியா. அது எங்க இருக்கு, கேரளால இருக்கு. திருவனந்தபுரத்துல இருந்து 1 மணி நேரம். குட் பாஸ் ஆஃப் அன் ஐடியல் டெஸ்டினேஷன் ஃபார் டூரிஸ்ட். டூரிஸ்டுக்கு ஒரு ஐடியல் டெஸ்டினேஷனாகவும் இருக்கும். சரிங்களா. வித் இட்ஸ் நொமாடிக் பீச்சஸ் அண்ட் கிளிஃப் டாப்ஸ். நொமாடிக் பீச்சஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப நொமாடிக்னா உங்களுக்கு மீனிங் என்னன்னு தெரியணும் இல்லையா. சரி பார்ப்போம். The sea reflects the clear blue skies and if you are lucky you could even spot a dolphin or two. பாத்தீங்களா, உங்களுக்கு ஒருவேளை நீங்க லக்கியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க டால்ஃபினை கூட பார்க்க முடியும்னு சொல்றாங்க. 1 இல்ல 2 கூட பார்க்க முடியும். ஓகேங்களா. அதே மாதிரி அந்த sea என்ன பண்ணுமா, யாரை ரிஃப்ளெக்ட் பண்ணுவா, ப்ளூ ஸ்கைஸை ரிஃப்ளெக்ட் பண்றான். இமேஜின் பண்ணி பார்த்துட்டே வாங்க. பட் ஃபார் த சர்ஃபர்ஸ், சர்ஃபர்ஸ்னா யாருங்க, சர்ஃபர்ஸ் அப்படின்னா யாருன்னு போய் செக் பண்ணுங்க. சரியா. சர்ஃபர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கான கொஸ்டின், யாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ல கொடுத்துருவாங்க. சரிங்களா. சர்ஃபர்ஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொல்லி பாருங்க. பட் ஃபார் த சர்ஃபர்ஸ் who gather here from across the world, this peaceful local is where all the action is. எல்லா வேலையும் இந்த இடத்துல அவங்க வந்து பண்றாங்க. ஓகேங்களா. அவங்க வந்து இங்க குவிறாங்க. சரி. From professional surfers who wander across the globe in search of challenging swells to beginners who are mundane. அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன நமக்கு தெரியணும் இல்லைங்களா. of the sea. Varkala and its neighboring areas are being counted among the surfing hotspots of the country. பாத்தீங்களா, வார்காலாவும் சரி அதை சரௌண்ட் பண்ணியிருக்க ஏரியாவும் சரி என்னவா இருக்கு, ஹாட்ஸ்பாட்டா இருக்கு, சர்ஃபிங் ஹாட்ஸ்பாட்ஸா இருக்கு. Surfing in India is slowly getting attention within India and also outside the India. Okay, spots such as Varkala and Kovalam
in Kerala, Puducherry in near Chennai, Tamil Nadu and Mulki, 40 minutes from Mangalore in Karnataka are gaining jubilation. Jubilation அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியணும் இல்லையா? Among seasoned surfers as well as amateurs. Okay. அடுத்து. Back in Varkala, early on the winter morning, a group of surfing enthusiasts and trainers from Soul and Surf Club. அப்போ Soul and Surf அப்படிங்கிறது ஒரு கிளப் ஓகேங்களா? அவனுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நவுனை தான் கன்சிடர் பண்ணணும். Is on its way to Edava Beach along with instructors. Edava Beach is utilized by cliffs on one side and is lined with colorful fishing boats. The beginners from their circle beside the boats and start their warm-up routine, learning new postures atop their surfboards before entering the water. சரி, நான் படித்து நான் மீனிங் புரிஞ்சுட்டேன். இப்போ உங்களோட டர்ன். உங்களுக்கான 2 minutes. நீங்கள் படித்து இதுக்கான மீனிங் புரிஞ்சுக்கோங்க. சரியா? படிங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட். அடுத்த ஸ்லைட் போலாமாங்க? கொஸ்டினுக்கு போயிடலாமா? கொஸ்டின் ஏ, நமக்கு அந்த இடத்துல யார் வருவான்னு பார்க்கணும். ஆப்ஷன்ஸ் யாரும் பார்க்காதீங்க. சரியா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மீனிங் தெரியணுங்க. பாருங்க, ஆப்ஷன் என்ன? விக்டு, பிரிஸ்டீன், ஆப்பர்ச்சுன், நெஃபரியஸ். இப்போ இதுக்கும் உங்களுக்கு அதே மாதிரி தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் மீனிங் தெரியணும். ஃபர்ஸ்ட் நொமேடுனா யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நொமேடிக் பீச்சஸ்ன்னு சொல்றாங்க. நொமேடிக் அப்படிங்கிறதுனா நாடோடிகள்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, என்ன ஆகிட்டே இருப்பாங்க, வாண்டரர்ஸ் இருக்காங்க இல்லையா? அதான் நொமேடிக் பீப்புள் அப்படின்னா வாண்டரர்ஸ். பீச்சஸ் வந்து நொமேடிக்காங்க, அது ஒரு இடத்துல இருந்தது தான் இல்லையா? அவனுக்கும் நொமேடுக்கும் பீச்சுக்கும் நொமேடுக்கும் என்னங்க லிங்க் இருக்கு இல்லையா? டோட்டலி டிஃப்ரெண்ட். பீச் அப்படிங்கிறது அவன் அங்கேயே இருக்கிறவன். நொமேடிக் அப்படிங்கிறது வாண்டரர்ஸ், வாரியர்ஸ் இல்லை, வாண்டரர்ஸ். ஓகேவா? அப்படின்னா என்ன? ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, மூவ் ஆகிட்டே இருக்கிற ஆட்கள். அப்போ அவனுக்கு இவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ இவன் கன்ஃபார்மாக வரமாட்டான். நம்ம என்ன பண்ணணும்? இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வராது? நொமேடிக் அப்படிங்கிற கேரக்டர் வரமாட்டான். அப்போ அவனை நம்ம எலிமினேட் பண்ணணும். அப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க, விக்ட், ஆப்பர்ச்சுன், பிரெஸ்டைன், நெஃபாரியஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நொமேடிக் அப்படிங்கிறது என்னங்க? வாண்டரிங். ஓகேங்களா? நொமேடிக் அப்படிங்கிறது என்னன்னா வாண்டரிங். அப்போ வாண்டரிங் அப்படின்னா ஒரு இடத்துல இருக்காத ஆட்களை தானே வாண்டரிங்னு சொல்லுவாங்க. அடுத்து, adjective at A should qualify the nouns beaches and captives. As per the context of the sentence, the adjective at should be implied that they are beautiful. Okay, நமக்கு இதுக்கான மீனிங் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கான மீனிங் பாருங்க. பிரஸ்டைன் அப்படிங்கிறது என்னன்னா அன்ஸ்ப்ளாய்ட். ஓகேங்களா? ஒரிஜினல் கண்டிஷன்லேயே இருக்கிறது. கிளியரா? ஒரிஜினல் கண்டிஷன் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கிறது தான் பிரஸ்டைன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, among the given options pristine provides the correct context. ஓகே, நான் இங்கேயே ஆன்சர் கொடுத்துட்டேன். மிச்சத்துக்கு பாருங்களேன். இப்போ நெஃபாரியஸ் அப்படிங்கிறது என்ன? அதுவும் அப்ஜெக்டிவ் தான். பட் நெஃபாரியஸ் அப்படிங்கிறது வெரி விக்டு அண்ட் அன்லாஃபுல். ப்ராப்பராக இல்லாத விஷயத்தை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெஃபாரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெஃபாரியஸ். அடுத்து பாருங்க, அடுத்து என்னங்க? ஆப்பர்ச்சுன். ஆப்பர்ச்சுன் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு சாதகமாக இருக்கிறது. ஓகேங்களா? டைம்லி, நமக்கு சாதகமாக இருக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ நெஃபாரியஸ் அப்படிங்கிறது என்ன? இழிவான விஷயங்க, ஒன்றுமே கிடையாது. அந்த இடத்துல வந்து ப்ராப்பரான ஒரு விஷயம் இருக்காது. விக்டு அப்படின்னா தெரியுது இல்லை? விக்டு பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க, இழிவான ஆட்கள். ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே நமக்கு என்னது? ஒரே மாதிரி இருக்கு, பொல்லாத, அது ஒரு ப்ராப்பராக இருக்காத விஷயம். நெஃபாரியஸ் அப்படிங்கிறது அன்லாஃபுல் ஆர் வெரி விக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது யாருமே என்னவாக மாட்டா, அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆக மாட்டாங்க. அப்போ ஆன்சர் என்னங்க நமக்கு? பி, பிரிஸ்டைன் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஏன்? அதுதான் ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குது. வார்காலா அப்படிங்கிறது அந்த பீச்சோட அழகை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போ அது எப்படி இருக்குது? அப்படியே இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அப்படியே அழகாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மீனிங். அப்போ யார் வரமாட்டா? நொமேடிக் வரமாட்டாங்க. அப்போ இதுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? எல்லா வார்த்தைக்கும் மீனிங் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்க. ஓகே, முண்டேன் அப்படின்னு நமக்கு அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க? இப்போ அதே பழைய ஸ்லைடுக்கு போங்க. பழைய ஸ்லைடுக்கு போகும்போது என்ன சொல்லியிருப்பாங்க? ஹூ ஆர் முண்டேன் ஆஃப் த சி. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு மீனிங் தெரியணும் இல்லைங்களா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் மீனிங் என்னங்க?
ரொம்ப டல்லா இருக்கிறது. ஓகேங்களா? ரொம்ப டல்லா இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல அந்த டல் அப்படிங்கிற வேர்ட் கரெக்ட்டா? அப்படின்னு கேட்டா, கரெக்ட் இல்ல. ஏன்? அந்த சீய எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. அது ரொம்ப கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஸ்கை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படிங்க அது டல்லா இருக்கும்? இல்லையா? அப்ப அவன் யார் வரமாட்டா? ம் இவன் வரமாட்டான். அடுத்து பாருங்க. அமெட்யூர் அப்படிங்கிறது என்னன்னா, சர்ஃபஸ் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க அப்பதான் கத்துக்க வராங்க. அமெட்யூர் சர்ஃபஸ்னா ஒண்ணும் கிடையாதுங்க. ஸ்கேட்டிங் போர்ட வச்சுட்டு தண்ணீல போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த தண்ணீல போறது, அந்த மாதிரி பண்றவங்க தான் நம்ம சர்ஃபர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க இங்க எப்படி ஸ்கேட்டிங் பண்றவங்க இதுல கிரவுண்ட்ல, லேண்ட்ல அந்த மாரி வாட்டர்ல பண்றவங்க தான் சர்ஃபர்ஸ். ஓகேங்களா? அப்ப அமெட்யூர் சர்ஃபர்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சீல. அப்ப அது வந்து இந்த மாதிரி ரொம்ப கலங்கலா, டல்லா இருந்துச்சு அப்படின்னா பண்ண முடியுமா? முடியாது. அப்ப அவன நம்ம மாத்தணும். அப்போ அமங் த கிவன் அப்புறம் காஷியஸ். காஷியஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மின்ச்சிங். மின்ச்சிங் அப்படிங்கிறது என்னன்னா, அஃபெக்டட் மேனர் ஆர் பிரெட்டன்ஷியஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அஃபெக்டட் மேனர்னாலும், முண்டேன்னாலும், கிண்டட் அப்படின்னா என்னன்னா, அதுக்கு ரொம்ப காமனான ஃபீச்சர்ஸ்ங்க. ஆனா காமனா இல்லையே அது. ஏன் வர்க்காலா அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருக்கு. நம்ம ஸ்கையவே ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அப்ப இவன்லாம் நமக்கு வரமாட்டான் இல்லையா? அப்ப யார் ஆன்சர் இதுக்கு? காஷியஸ். ஓகேங்களா? ஏன்? காஷியஸ்னா என்னங்க? எச்சரிக்கையா இருக்கிறது. பாருங்க. சேலஞ்சிங் ஸ்வெல்ஸ் டு பிகினர்ஸ் ஹூ ஆர் காஷியஸ் ஆஃப் சீஸ். காஷியஸ் அப்படிங்கிறது எச்சரிக்கையா இருக்கிறது. ஆஃப் த சீ. கிளியரா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து என்னங்க நமக்கு? ஜூபிலேஷன். ஜூபிலேஷன்னா என்னங்க? ஹாப்பியா இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது. ஜூபிலேஷன்ங்கிறது என்ன? மகிழ்ச்சி. ஓகே. ஸ்பாட்ஸ் சச் அஸ் வர்க்காலா அண்ட் கோவளம் இன் கேரளா, புதுச்சேரி நியர் சென்னை, தமிழ்நாடு அண்ட் முல்கி, 40 minutes from Mangalore in Karnataka are gaining jubilation among seasoned surfers as well as amateur அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதோ ஒண்ணு அவங்க கெயின் பண்ண போறாங்கங்க. கெயின் பண்ண போறதா சொல்லிட்டாங்க. அப்ப கெயின் பண்றாங்கன்னா என்னங்க அர்த்தம்? கெயின் பண்ணும்போது அவங்க ஜூபிலேஷன் அப்படிங்கிறது ரிஜாய்சிங், அதான் மகிழ்ச்சியா இருக்கிறது. அப்ப அவன் வருவானான்னு கேட்டா வரமாட்டான். அடுத்து பாருங்க. ட்ராக்ஷன் அப்படின்னு என்னன்னா பார்க்கணும். ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, த எக்ஸ்டென்ட் டு விச் அன் ஐடியா ப்ராடக்ட் கெயின்ஸ் பாப்புலாரிட்டி ஆர் அக்செப்டன்ஸ். அந்த ஐடியா வந்து பாப்புலர் ஆகுறது, அப்படி இல்லைன்னா என்ன சொல்றது? அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? அப்ப அவன் வருவானான்னு கேட்டா வரமாட்டான். அடுத்து நேக் அப்படிங்கிறதுனா, அது நவுன், கிளவர்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப யாரு தான் இதுக்கான ஆப்ஷன்? எஸ், ட்ராக்ஷன் தான் ஆப்ஷன். அடுத்து பாருங்க. ஜூபிலேஷன் அப்படின்னு என்ன சொல்லிட்டோம்? மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே. கெய்னிங் ஜூபிலேஷன் அமங் சீசன்ட் சர்ஃபஸ் அஸ் வெல் அஸ் அமெச்சூர்னு சொல்லிட்டாங்க. இப்போ சீசன்ட் சர்ஃபஸ்னா ஓகே, அவங்க வந்து ஓகே ரிஜாய்ஸ் ஆகுறாங்க. பட் அமெச்சூர்ஸ் அப்படிங்கும்போது பழகாதவங்களும் அந்த இடத்துல பழகிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த இடத்துல வந்து அவங்க பழகுறாங்க அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்க போறாங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்த அவங்க என்ன பண்ண போறாங்க? ஏர்ன் பண்ண போறாங்க. அப்ப இந்த இடத்துல யார் தான் வரணும்? கண்டிப்பா ஏதோ ஒரு நவுன் தான் வரணும். பட் அவங்க இன்னவா இருக்காது. இட் ஷுட் நாட் பி ரிஜாய்சிங் மீனிங், தட் மீன்ஸ் ஜூப்ளியேஷனா இருக்காது. அப்ப இதுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்க. ட்ராக்ஷன். ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன? ஏதாவது ஒரு விஷயத்துக்கு புதுசா நம்ம என்ன பண்ணிக்கிறது? ஒரு ஐடியா. அத வந்து நம்ம அப்படியே கன்டின்யூ பண்ணிக்கிறது. அப்ப அவன் தான் நம்ம கரெக்ட்டா இருக்கான். அடுத்து நேக் அப்படிங்கிறது என்னன்னா, கிளவர்னஸ். கிளவர்னஸ், ஆர்ட் அதெல்லாம் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க என்னங்க ஆர்ட்லாம் பண்ண போறீங்க? அந்த இடத்துல என்ன நீங்க கிளவர்னஸ் அப்படிங்கிறது என்ன? கிளவர் கிளவரா இருக்க போறது. நீங்க அந்த இடத்துல நீங்க எதுவுமே வந்து கிளவரா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி அமெச்சூர்ஸ் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? பயந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஐடியாவ நீங்க அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? புரியுதா? அப்போ ஒன்னொன்னுக்கும் உங்களுக்கு என்ன தெரியணும்? மீனிங் தெரியணும். அடுத்து பாருங்க. இன்க்லிங்ஸ், ஜின்க்ஸ், கிராமசஸ், ஹெஜிமோனி. ஓகே. ஃபர்ஸ்ட் இதுக்கு மீனிங் தெரிஞ்சா தானே அங்க போய் நீங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இன்க்லிங் அப்படிங்கிறது என்னன்னா, க்ளூ இல்லன்னா ஏதாவது ஒரு ஹிண்ட். ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு க்ளூ அப்படி இல்லன்னா ஹிண்ட். அடுத்து வந்து ஜின்ஸ் அப்படிங்கிறது தட் பிரிங்ஸ் பேட் லக். ஒரு பேட் லக்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்றது தான் என்னது? ஜின்ஸ். அடுத்து பாருங்க. கிரீமாஸ். கிரீமாஸ் அப்படிங்கிறது என்னன்னா, எக்ஸ்பிரஷன் ஆஃப் பெயின். உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்றது. அடுத்து ஹெஜிமோனி அப்படிங்கிறதுனா ப்ரெடாமினன்ஸ். ப்ரெடாமினன்ஸ்னு உங்களுக்கு தெரியுதுல, அதிகமா இருக்கிறது. சரி, இப்ப பார்ப்போம். மீனிங் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இப்ப இதெல்லாம் நீங்க விட்டுறலாம். ஏன்னா நிறைய வார்த்தைக்கு உங்களுக்கு மீனிங் தெரியாது. பாருங்க. ஏர்லி ஆன் வின்டர் மார்னிங் a group of surfing enthusiast அப்படின்னு சொல்றாங்க. enthusiast அப்படிங்கிறது என்னது இந்த இடத்துல? enthusiast அப்படிங்கிறது ஆர்வலர்கள். ஓகேங்களா? அவங்க எதுக்குங்க இந்த இடத்துல நமக்கு வரப்போறாங்க? கரெக்ட்டா?
பாருங்க, பேக் இன் வர்க்காலா ஏர்லி ஆன் தி வின்டர் மார்னிங் எ குரூப் ஆஃப் சர்ஃபிங் எந்தூசியாஸ்டிக் அப்படிங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆல்ரெடி அங்க யார் இருக்கா? அமெச்சர்ஸும் இங்க இந்த இடத்துல இருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் ட்ரெய்னர்ஸ் ஃப்ரம் இந்த ஏதோ ஒரு இடத்துல இருந்து அவங்க வந்து நமக்கு என்ன பண்ண போறாங்க? கத்து தர போறாங்க. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும்? இந்த இடத்துல என்னது? எஸ் கரெக்ட். யாருமே வரமாட்டாங்க. ப்ரிடாமினன்ஸ் அப்படின்னு கிடையாது. அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இம்ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா ஆர்வம் இருந்தா தானேங்க அடுத்து பண்ணவே முடியும். அப்ப எந்தூசியாஸ்ட் அதுக்கப்புறம் யார் வரப்போறா? ஆல்ரெடி ட்ரெய்னர்ஸும் அங்க வந்து என்ன பண்ண போறாங்க? இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்துருவாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப எந்தூசியாஸ்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல கரெக்ட்டான ஒரு விஷயம். நீங்க அத சேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? அடுத்து போயிரலாமா? அடுத்து பாருங்க, இம்பியூட் அப்படின்னா ஏதோ ஒண்ணு வச்சு ஃபில் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? ஃபில்ட் அப். ஏதோ ஒண்ணு வச்சு ஃபில்டு வித். ஓகேங்களா? ஏதோ ஒண்ணு வச்சு என்ன பண்ணிக்கிறது? ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சுக்கிறது. அடுத்து பாருங்க, ஹூட்விங்க்னா என்ன அப்படின்னா டிசீவ். ஓகேங்களா? டிசீவ் அப்படின்னு சொல்றாங்க. டிசீவ்னா என்னங்க மீனிங்? டிசீவ் ஏமாறுறது. ஓகேங்களா? ஏமாற்றுறது. ஹூட்விங்க் அப்படிங்கிறது ஏமாற்றுறது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஃபிளாங்க்டுன்னு என்னங்க? ஏதோ ஒரு விஷயத்தை காட் பண்றது. ஓகேங்களா? காட் ஆர் பாதுகாக்கிறது. காட் ஆர் ஸ்ட்ரென்தன் ஃப்ரம் தி சைடு பி ஆன் ஈச் ஆர் ஒன் சைடு. ஏதாவது ஒரு சைடுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறது? அதை வந்து என்ன பண்ணி வைக்கிறது? பாதுகாத்து வைக்கிறது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அடுத்து என்னங்க இருக்கு? டிசீவ்டு அப்படின்னாலும் கிட்டத்தட்ட இது ரெண்டும் ஒரே மீனிங் தானே. ரெண்டுமே ஏமாற்றுங்கிறதுக்கான சினோனிம்ஸ் தான். அடுத்து இம்பியூட் அப்படின்னா ஏதோ ஒன்று வச்சு ஃபில் பண்ணி வைக்கிறது. ஃபிளாங்க்டு அப்படிங்கிறது காட் பண்றது. தட் மீன்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ நம்ம சென்டென்ஸ்க்கு போயிடலாம். சென்டென்ஸ் என்ன? எடவா பீச் இஸ் டேஷ் பை கிளிப்ஸ். யூட்டிலைஸ் பண்ற மாதிரி இந்த இடத்துல வருதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் யூட்டிலைஸ் பண்றதுன்னா யூஸ் பண்றது. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல ஒரு வேர்ப் தான் வரப்போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இஸ் யூஸ்டு. ஏன்னா பைன்னு வந்துருச்சு. இது என்ன நமக்கு பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது இல்லையா? பை கிளிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்ன நமக்கு? அஃப்கோர்ஸ் இது வந்து நமக்கு பாசிவ் வாய்ஸ் இருக்கு இல்லைங்களா? அப்ப இந்த பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு அப்படின்னா இஸ் யூட்டிலைஸ் அப்படிங்கிறது என்னங்க நமக்கு? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். சாரி, கரெக்ட் தானே? ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசென்ட்ல நமக்கு இருக்கிறத நம்ம எப்படி மாற்றுவோம்? இந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸ்க்கு நமக்கு வேர்பை மட்டும் மாற்றிடுவோம் V2க்கு. அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக V2 தான் நமக்கு வரும்னு தெரிஞ்சிருச்சு. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேயே பாருங்க, அதை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் வந்து இதில் யாரை வேணாலும் போட முடியும். இதுக்கு எல்லாம் மீனிங் பார்க்கும்போது வேறையா இருக்கு. இப்போ இந்த ஃபிளாங்க்டு அந்த இடத்துல போட்டு பாருங்க. எடவா பீச் இஸ் டேஷ் பை கிளிப்ஸ் ஆன் ஒன் சைடு. ஏதோ ஒரு சைடில் என்ன இருக்கு? கிளிப்ஸ் இருக்கு. கிளிப்ஸ்னா அப்படி இப்படி வந்து எட்ஜ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இஸ் லைன்டு வித் கலர்ஃபுல் ஃபிஷிங் போட்ஸ். ஒரு பக்கம் வந்து கலர்ஃபுல் ஃபிஷிங் போட்ஸ் இருக்கிறதுனால அங்கே வந்து சர்வ் பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்க? ஈஸியாக சர்வ் பண்ணுவாங்க. அப்போ அதை யூஸ் பண்ணுறதை விட அந்த இடத்துல அது பாதுகாப்பாக இருக்குன்னு நம்ம சொல்கிறது தானே அர்த்தம். அப்போ ஃபிளாங்க்டு. ஒரு பக்கம் ஒரு சைடு இது இருக்கு, ஒரு சைடு அது இருக்கு, நடுவில் தான் நீங்கள் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க? பாதுகாப்பாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? புரிஞ்சுதாங்க? ஸோ உங்களுக்கு இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டான ஒரு டாபிக் தான். பட் ப்ரொவைடட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மீனிங் தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸி. சரியா? ஒரு வார்த்தைக்கும் மீனிங் தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்களோட ஒர்க்கு தாங்க இது. சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் படிக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், வெக்காபுலரியை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு 10 வார்த்தை படிங்க. கீழே வந்து கமெண்ட்ஸில் போகிறீங்க, மேம் இன்னைக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கே கிட்டத்தட்ட இதுவே நமக்கு எவ்வளோ ஆயிடுச்சுங்க? இதில் நம்ம எவ்வளோ சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் பார்த்துருக்கோம் பாருங்க. ஒரு 10 வார்த்தைகள் பார்த்துருக்கோம். 10க்கும் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 4 ஆப்ஷன்ஸுக்கும் நமக்கு கிட்டத்தட்ட 40 வந்து பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இன்னைக்கு எவ்வளோ பார்த்துருக்கோம்? 40 சினானிம்ஸ் பார்த்துருக்கோம். கரெக்ட் தானுங்க? 40 வார்த்தைகள் வந்து இன்னைக்கு நீங்க புதுசா படிச்சிருக்கீங்க. ஒருவேளை உங்களுக்கு 5-6 வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கலாம். அப்படின்னு 35 வார்த்தைகள் கத்துருக்கீங்க. அப்போ நீங்க ஆல்ரெடி என்ன கேட்டுட்டு இருந்தீங்க? சினானிம்ஸ் கொடுங்கன்னு. அடுத்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்க்கும்போது நமக்கு நிறைய என்ன தேவைப்படும்? புது வார்த்தைகள் வந்து வரும். அப்ப நம்ம நிறைய கத்துக்க போறோம். சார், நீங்க உங்களோட டியூட்டி தான். நீங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லியும் வெக்காபுலரியை டெவலப் பண்றதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு எஃபோர்ட் எடுத்து ஒர்க் பண்ணணும். சரியா? சரி, இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, டெய்லியும் நான் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் தான் வந்து லாஸ்ட்டாக வந்து கொடுக்க போகிறேன். நீங்கள் அதுக்கான ஆன்சர்ஸை வந்து கொடுக்கணும். சரியா? சரி, இன்னைக்கு வந்து உங்களுக்கு 3 கொஷின். நேற்று நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அர்ஜ்ட் அப்படிங்கிறது தான் அதுக்கு ஆன்சர். எக்ரி யூ ஆன் அப்படிங்கிற கொஷின் கேட்டிருந்தேன். அதுக்கு ஆன்சர் வந்து என்னது?
அர்ஜிட் அப்படிங்கிறது தட் மீன்ஸ் என்கரேஜ் பண்றது. ஓகேங்களா? அதுல ஆப்ஷன்ஸ் டிஸ்கரேஜ் பண்றதுலாம் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் கிடையாது. எக்ரி யூ ஆன் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் லாஸ்ட் கிளாஸ் கொஸ்டின் இல்லையா? எக்ரி யூ ஆன் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் என்னன்னா அர்ஜ்டு ஆர் என்கரேஜ்டு. நிறைய பேர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணி ஆன்சர் பண்ணுங்க, கூகுள் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அது ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான். சரியா? ஏன்னா நான் இப்போ உங்கள் கிளாஸை சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதை ஒரு டைம் பார்த்துட்டு போயிடுவீங்க. ஸோ இன்னையிலேருந்து என்ன இருக்க போகுதுன்னா உங்களுக்கு கொஷின்ஸாக இருக்க போகுது. இன்னைக்குக்கான 3 கொஷின்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மெடிசன் கிவன் டு கவுண்டராக்ட் பாய்சன். ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. சரியா? மெடிசன் கிவன் டு கவுண்டராக்ட் பாய்சன். இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன், இதுக்கான மீனிங்கோட வருவேன். சரியா? அடுத்து பாருங்க செகண்ட் கொஸ்டின். ஒன் ஹூ ஹேட்ஸ் மேரேஜ். மேரேஜை ஹேட் பண்றவங்க யாரு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பாருங்க. இதுக்கு என்ன ஆன்சர்? ஆன்டிபயோட்டிக், ஆன்டிசெப்டிக், ஆன்டிடோட், ஆன்டிஃபங்கல். இதுல என்ன ஆப்ஷன் சொல்லுங்க. அதே மாதிரி ஒன் ஹூ ஹேட்ஸ் மேரேஜ், மேரேஜ் வேணாம்னு சொல்றவங்கள என்னன்னு சொல்லுவோம்? மிஸ் ஆந்த்ரோப், மிஸ்கோனஸ்ட், மிசோகைனஸ்ட், பாலிகாமிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல யாருன்னு நீங்க சொல்லுங்க. சரியா? அடுத்து பாருங்க. ஒன் ஹூ இஸ் ஆல்வேஸ் டவுட்டிங். எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டுட்டே இருக்க ஆட்கள். ஸ்கெப்டிக், டெய்ஸ்ட், ரேஷனலிஸ்ட், பாசிட்டிவிஸ்ட். ஓகேவா? நான் 3 கொஸ்டின் கேட்டிருக்கேன். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? உங்களுக்கு எவ்வளோ நீங்க படிக்கிறீங்க அப்படியோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க படிக்க தான் உங்களுக்கு என்ன ஆகும், நாலேஜ் வந்து கெயின் ஆகும். சரியா? நான் சொல்றதை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஜஸ்ட் நோட்ஸ் மட்டும் எடுத்துட்டு போயிடுவீங்க. சரி. ஆல் தி வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.